Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 12 வரையிலும் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 12 வரை. தன் மகளையாவது தீக்கிடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கினவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்தைக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். 13ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். கைய நல்ல உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச போகிறதான தேவ செய்தியின் தலைப்பு சூனியக்காரர்கள், விட்ச் கிராஃப்ட் அல்லது சார்சரர்ஸ் என்று அழைக்கப்படுகிற மிகவும் முக்கியமான ஒரு ஆழமான, நாம் எல்லோரும் அறிந்து இருக்க வேண்டிய சத்தியத்தையும் அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் இந்த இரவு வேளையில விடுதலை அடைய போகிறதையும் அந்த விடுதலை நானும் நீங்களும் காத்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கிருபை செய்வாராக. தேவனை அறிவதற்கு முன்பாக ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டவர்களாயிருந்திருக்கலாம். ஒருவேளை தேவனை அறிந்த பின்பும் இப்படிப்பட்ட செய்கைகளில் நாம் ஈடுபட்டவர்களாயிருந்திருக்கலாம். அல்லது நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் இந்த சூனியங்களை அல்லது நாள் பார்க்கிறதை குறிப்பார்க்குதலை
செத்தவர்களிடத்தில் குறிப்பார்க்குதலை ஒருவேளை செயல்பாடுகளுக்குள்ளாக நம்மையும் ஈடுபடுத்தி இருந்திருக்கலாம். இவைகள் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் இந்த இரவு வேளையிலே இருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு விடுதலையை தருகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு மிகப்பெரிய கட்டளையை மோசேயின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு தருகிறார். இவைகள் ஒன்றிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை தேவன் உங்களுக்கு முன்னின்று துரத்தி விடுவார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருங்கள். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. சூனியம் என்கிற ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். இந்த வசனங்களிலே 9ஆம் வசனங்களிலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இந்த உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது பல செய்கைகளை தேவன் அருவருக்கிறதாக சொல்லுகிறார். அவைகளை ஒவ்வொன்றாய் கவனமாய் கவனியுங்கள். வாசிக்க கேட்போம். தன் மகனையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும். நம்பர் 1, தீ கடக்க பண்ணுகிறது. நம்பர் 1, தீ கடக்க பண்ணுகிறது. நம்பர் 2, குறி சொல்லுகிறவனும். ஆஹா. நாள் பார்க்கிறவனும். நம்பர் 3, நாள் பார்க்கிறவனும். நம்பர் 4, அஞ்சனம் பார்க்கிறவனும். நம்பர் 5, சூனியக்காரனும். நம்பர் 6, மந்திரவாதியும். நம்பர் 7, சன்னதக்காரனும். ஆஹா. மாயை வித்தைக்காரனும். 8வதாக மாயை வித்தைக்காரனும். செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும். 9வதாக செத்தவனிடத்திலே குறி கேட்கிறதும். உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். எல்லாரும் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லலாம். நமக்குள்ளே இருக்க வேண்டாம். இது ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுத்தது மாத்திரமல்ல, இவைகளை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும், இதை யாரு செஞ்சாலும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இதை யார் செய்தாலும் அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆஹா. இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். இன்னைக்கு இதாங்க உங்களுக்கு வாக்குத்தத்தம். உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதிகள் எழும்பி இருந்திருக்கலாம், நாள் பார்க்கிறவர்கள் எழும்பி இருந்திருக்கலாம், சூனியம் செய்கிறவர்கள் எழுந்திருந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செத்தவர்களிடத்திலே போய் குறி கேட்கிறேன் என்று சில மந்திரவாதிகள், சில அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எழுந்திருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இரவு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த அற்புத இரவிலே கால் எடுத்து வைத்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்பி வந்தபடியினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவேன். I will chase them out. I will drive them out. இன்றைக்கு உங்க வீட்டில் இருந்து அவைகளை தேவன் துரத்துகிற ஒரு இரவு, உங்கள் எல்லையிலிருந்து துரத்துகிற இரவு, உங்களுடைய பகுதியிலிருந்து துரத்துகிற இரவு. அவைகள் ஒன்றும் உங்கள் எல்லையில இனி இருப்பது இல்லை. காரணம் கர்த்தர் அவைகளை அருவருக்கிறார். தேவனுக்கு முன்பாக அவைகள் நிற்பதில்லை. அவைகள் எவ்வளவு பயங்கரமான மந்திரமாயிருந்தாலும் சரி, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் அவைகளை காட்டிலும் பெரியவர். My God is greater than anything of this world. இந்த உலகத்தில்
உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவர்தான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். அவர்தான் வானத்தை உண்டாக்கினவர். அவர்தான் பூமியை உண்டாக்கினவர். உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடினால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. அவைகள் உன்னை இவ்வளவு நாள் பயமுறுத்தியிருந்திருக்கலாம், உன்னை நெருக்கி இருந்திருக்கலாம், உன்னை ஒடுக்கியும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதற்கு முடிவு செய்கிறார். நான் அவைகளை உன் நடுவில் இருந்து துரத்துகிற நேரம் வந்தாயிற்று. விசுவாசிக்கிறவர்கள் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. Give God the praise that he deserves. தேவனை துதிக்க துதிக்க உங்க எல்லையில தேவ மகிமை இறங்க தொடங்குகிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்க தொடங்குகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சகல ஆயுதங்களும் அவைகள் பலவீனம் அடைவதாக. It is the Lord who drives it out. நீ வாழக்கூடாது என்று செய்திருக்கலாம். ஒருவேளை உங்களை அறிந்தவர்களும் உங்களை அறியாதவர்களும், உங்க சொந்தத்திலே தேவனை அறியாதவர்களும் இந்த சத்தியங்களை அறியாதபடி உங்களுக்காக அஞ்சனம் பார்த்திருக்கலாம், உங்களுக்காக குறி பார்த்திருக்கலாம். You might not know. உங்களுக்கு தெரியாது உங்களை குறித்து என்ன அஞ்சனம் பார்த்தார்கள், உங்களை குறித்து என்ன சூனியம் செய்தார்கள், உங்களை குறித்து என்ன நாள் பார்த்தார்கள். நீங்கள் பிறந்த தேதியை வைத்து எதை அலசி பார்த்தார்கள். எத்தனை செத்த குறி கேட்கிற ஆவிகளிடத்திலே போய் குறி கேட்டார்கள். நமக்கு அவைகளை தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. ஆராதனை செய்வோம். யெகோவா ஈரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. சொல்வோம் எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எங்கள் தேவன், அவருக்கு எபினேசர் என்று பெயர். ஓ, இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். அந்த வார்த்தையை சொல்வோம். இதுவரை உதவி செய்தீர். ஓ, இதுவரை உதவி செய்தீர். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியாது நமக்கு மறைவாக என்ன நடக்கிறது என்று. ஆனால் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் புரிந்தவர், அவர் கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமா இருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களை அவர் பார்த்து கொள்வார், உங்களுடையவைகளையும் பார்த்து கொள்வார். நமக்கு கர்த்தரை அண்டிக் கொள்வது மிகவும் முக்கியம். இந்த நாட்கள்ல அவரை அண்டிக் கொள்ளுகிறதிலே கவனம் செலுத்துவோம். காரணம், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுடைய விஷயத்தில் அவர் பொறுமை உள்ளவராய் சீக்கிரத்தில் நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று வசனம் சொல்லுது. He will do the right thing for the people who seeks him diligently. அவரை உண்மையாய் கருத்தாய் தேடுகிறவர்களுடைய விஷயத்திலே
அவர் அற்பமாய் இருப்பதே இல்லை. நான் உங்களுக்கு சில மந்திரவாத ஆவிகளோடும் சில மந்திரவாதிகளும் சில சூனியக்காரர்களையும் வேதத்திலிருந்து காட்டிக் கொடுக்க போகிறேன். அதை காட்டிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் நம் கரத்திலே இந்த இரவு கொடுக்கப்பட்ட சாட்சியின் வசனத்தினாலும் அவனை இன்றைக்கு நம் நடுவிலிருந்து துரத்த போகிறோம். இதனால உங்க குடும்பம் பிரியறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். இது நிமித்தம் உங்கள் தலைமுறையில இள மரணங்கள் சம்பவித்திருந்திருக்கலாம். இது நிமித்தமாக ஒரு பூர்ண ஆயுசை உங்கள் சந்ததி அடையாமல் இருந்திருக்கலாம். இந்த பூர்வ நாட்களில் செய்யப்பட்ட சூனியங்கள், அஞ்சனங்கள், மந்திரவாதங்கள் உடைக்கப்படாமல் இருக்கிறபடினாலே உங்கள் சந்ததியிலே தொடர் விவாகரத்து ஆயிருந்திருக்கலாம். சில வியாதிகள், குறிப்பிட்ட வியாதிகளை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் சுமந்து கொண்டே வரலாம். சில தாமதங்கள் ஆகிக் கொண்டிருக்கலாம். We might not know. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நாம் அவரை அறிந்தவர்கள். Once we are saved, everything is gone என்று சொல்லுவது தவறு. நானும் நீங்களும் பலவிதமான பலவீனங்களை உடையவர்கள், பாவங்களை செய்கிறவர்கள். பாவம் செய்வது மனிதனுக்கு இயல்பு. அந்த நேரங்களிலே அந்த பலவீனத்தையும் பாவத்தையும் குறிவைத்து அந்த பிசாசின் வல்லமைகள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் அவரை விசுவாசித்து ஆண்டவரே என்று அவரிடத்திலே பாவ மன்னிப்புகளை கேட்டபோ சகலமும் உடைந்தது. ஆனால் அவைகள் நம்மளை குறிவைத்து கொண்டே இருந்திருக்கும். எப்போ நீங்கள் கீழே விழுவீர்கள், எப்போ தவறுவீர்கள், எப்போது தவறான காரியங்களை செய்வீர்கள், எப்பொழுது பிழையான காரியத்தை செய்வீர்கள், because it gives room. அவைகளுக்கு ஒரு திறந்த வாசல் வேண்டும். உங்களுக்குள் மறுபடியும் பிரவேசித்து உங்க மேல இருக்கிற மூர்க்க வெறியை தீர்த்து கொள்ள அது ஒரு வழியை தேடும். விக்கிரக ஆவிகள், மாந்திரிகங்கள், சூனியங்கள் எத்தனை போராட்டத்திலிருந்து இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம சந்ததியில மந்திரவாதிகள் இருந்திருப்பார்கள், நம்முடைய சந்ததியில சூனியக்காரர்கள் இருந்திருப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிந்ததினாலே நாம் விடுதலையாகி இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அதே சமயம் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிராமல் இருப்போமானால், அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் உன் நடுவிலிருந்து அவைகளை துரத்துவார், நீயோ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிரு. That's the important key word of that passage. அந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஐயா, மந்திரத்தை நான் உன்கிட்ட இருந்து திறத்துறேன், சூனியத்தை நான் திறத்துறேன், அஞ்சனம் பார்த்ததையும் திறத்திடுறேன், உனக்கு விரோதமாய் படையெடுத்து வந்த எந்த சூனியமா செய்வனையா மந்திரவாதி திறத்தி விடுகிறேன். ஆனா ஒரு கேரண்டி பண்ணு, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிரு. அந்த உத்தமத்துக்கு தாங்க இந்த மந்திரவாதம் பயப்படும். சத்தம் வரல? அந்த உத்தமத்துக்கு தான் பிசாசு நடுங்கும். அந்த உத்தமத்துக்கு தான் அந்தகாரங்கள் பயப்படும். நீங்கள் முற்றிலும் ஜெயிக்க வேண்டும். அவராலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். There is always a victory in Christ. நல்லா கேளுங்க,
ஜெயம் எடுக்கிற பகுதியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனையை தந்துட்டு சில மந்திரவாதிகளையும் சூனியங்களையும் காண்பித்து கொடுத்து இன்னைக்கு இரவு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாதிப்புகள் இருந்ததானால் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாம் அவைகளை உடைக்க போகிறோம். நாம் அவைகளிலிருந்து வெளியே வரப்போகிறோம், ஜெயம் கொள்ள போகிறோம். பட் பிஃபோர் த டெலிவரன்ஸ், விடுதலைக்கு முன்பாக சில ஆலோசனைகள். நமக்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஆனால் எவைகளில் ஜெயிக்கணும் தெரியுமா? ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டிய 3 முக்கியமான பகுதி. இட்ஸ் ஜஸ்ட் a counsel before my sermons outline. இது உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக என்னுடைய பிரசங்க குறிப்புகளுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஒருவன் தன்னை தானே ஜெயிக்க வேண்டும். He has to overcome of his own self. அப்படி என்றால் என்ன பாஸ்டர்? ஒருவனுடைய மாம்சத்தை அவன் ஜெயிக்காவிட்டால், தானே தன்னை ஜெயிக்காவிட்டால், அவன் சத்துருவுக்கு முன்பாக தோற்று போய் விடுவான். We have to win our own battles. நமக்கென்றே செய்ய சொந்தமான யுத்தங்கள் நமக்குள்ளே நடக்குது. மாம்சம் ஆவியோடு போர் செய்கிறதாக வசனம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட போர்? பொறாமை வருகிறது, எரிச்சல் வருகிறது, இச்சை வருகிறது, காம விகாரங்கள் வருகிறது. நமக்குள்ளே மாம்ச பிரகாரமான சுபாவங்கள் எழும்புகிறதே. இதை ஒரு மனுஷன் முதலாவது தன்னுடைய சத்துருவை ஜெயிக்க பழகணும். சத்தம் வரல. நம்ம ஜெயிக்கணும். நம் மற்றவர்களை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, அசுத்தாவியை ஜெயிக்க, அதெல்லாம் 2வது பகுதி. நாம முதல்ல நம்ம சிந்தையை ஜெயிக்கணும், நம்ம உணர்வை ஜெயிக்கணும், நம்முடைய எண்ணங்களை ஜெயிக்கணும், நம்முடைய உணர்ச்சிகளை ஜெயிக்கணும், நம்முடைய ஆசைகளை ஜெயிக்கணும், நம்முடைய யோசனைகளை ஜெயிக்கணும். வரும். மனுஷனா பிறந்தா கோபம் வரும், மனுஷனா பிறந்தா எரிச்சல் வரும், மனுஷனா பிறந்தா 4 பேரை குத்தலான்னு தோணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மனுஷனா நீ? ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க மெசேஜில். கேளுங்க, மனுஷனியா, மனுஷியா நீ, மனுஷனா நீ? அப்படின்னா கட்டாயம் என்ன வருது? கோபம் வருது. இப்போ கூட 4 பேரை விட்டா நம்ம படார்னு எஞ்சி அடிக்கலான்னு தான் தோணுது. வீட்டுக்கு போனால் நம்மளை எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளை வச்சு சாத்தலான்னு தான் தோணுது. ஆனால் அது மாமிசம். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியினாலே பிறந்தவர்கள். எதனால பிறந்தவர்கள்? அதனால அவன் மாம்சத்தை ஜெயித்து தான் ஆகணும். எரிச்சல் வரலாம், உடனே ஜெயிக்கணும். இச்சை வரும், ஜெயிக்கணும். எப்படி பாஸ்டர் ஜெயிக்கிறது? ஒருவர் ஜெயித்தாரே, அவர் உனக்குள்ளே வாசம் பண்றாரே, அவரை உங்க உதவிக்கு கூப்பிடுங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நீங்கள் அந்த மாம்சத்தை ஜெயிக்கலாம். அவராலே முற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். அவராலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுவீர்கள். உங்களுக்குள்ளே ஜெய கீதங்கள் உண்டாகும், ஜெய பாடல்கள் உண்டாகும், ஜெய தொனிகள் உண்டாகும். நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர ஜெயதோனி சத்தம் கேட்குமா? ஐயா, நான் யாரை ஜெயிக்கிறனோ இல்லையோ, எந்த மந்திரத்தை ஜெயிக்கிறனோ இல்லையோ, எந்த பாவத்தை ஜெயிக்கிறனோ இல்லையோ, முதல்ல நான் என்ன ஜெயிக்கணும்? The second important advice. 2வது, நீங்க ஜெயிக்க வேண்டியது உலகமும் அதன் ஆசைகளையும். The desires of the world. உலகத்தின் மீது நமக்கு பல ஆசைகள் வரும். அவைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். 3வது, நீங்கள் ஜெயிக்க வேண்டியது எது தெரியுமா? சாத்தானை ஜெயிக்க வேண்டும். இந்த 3ஐயும் ஒரு மனிதன் ஜெயித்தாதான் அவனால பிசாசை, மந்திரத்தை, சூனியத்தை தன்னிடத்திலிருந்து துரத்த முடியும்.
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா யூ ஹாவ் டு ஓவர்கம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஓவர்கம். பாஸ்டர், நானும் விட்டுறலான்னு ஜெயிச்சிடலான்னு தான் பார்க்குறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறாரே இல்லை பாஸ்டர், ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறாரே இல்லை ஆண்டவர், என்னவோ தெரியல. நான் சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் சிகரெட்டை திறந்து என் வாயில் வைக்கிற வரைக்கும் ஆவியானவர் சிகரெட்டை என் வாயிலேருந்து தட்டவே மாட்டார் பாஸ்டர். குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பீர் பாட்டில் திறந்து கிளாஸில் ஊற்றி என் வாய்க்கு கொண்டு போகிற நேரத்திலேயாவது தட்டி விடலாம்ல, தட்டி விடவே மாட்டுறாரு பாஸ்டர் ஆவியானவர். ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தடவை கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆனால் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுறாரே இல்லை பாஸ்டர். நல்லா கேளுங்க, ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிட்டு ஜீர்ணிச்சு அதையே திரும்பி ஆதாமுக்கு கொடுத்து அவனும் தின்னு முடிச்சு ஜீர்ணிச்சு அதிகாலையில் தான் நம்ம நேசர் வராரு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, டெஸ்ட் சார், சொல்லுங்க டெஸ்ட் மேடம். தான் நாம் இந்த உலகத்திலே ஜெயிக்க வேண்டியது. இயேசு சொன்னார், நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், ஜெயித்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய உதவி இல்லாம எதையுமே ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? Without God we cannot overcome anything. அவர் நமக்கு வேணும். கையை உயர்த்துவோமா, ஆவியானவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே, சில விஷயத்தில் எனக்கு உங்க உதவி வேணும், நான் ஜெயிக்க எனக்கு உங்க உதவி வேணும். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. அவர் அட்ரஸ்: பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், நம்பர் 6, ஜலான், PTP 1/1, Taman, Per Industrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.